ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை வெயிட் லாஸ் ஜேர்னி. இன்றைக்கி என்னோடய வெயிட் 81.05 இருந்தது. நேற்றுக்கும் இன்றைக்கும் வெயிட் சேஞ்ச் இல்லை. சக்ஸஸ்ஃபுல்லாக 1 வீக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு டயட்டிங். அப்புறம் இன்றைக்கி மார்னிங் ஃபஸ்ட்டு ட்ரிங்க்காக சோம்பு, ஜீரகம் மூணும் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை குடிக்கிறோம். ஏன்னா கண்டினியூஸாக பயறு வகைகள் சாப்பிட்றோம். அப்புறம் ஒரு லாங் பிரேக் விடுறோம் டின்னருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இடையில. அதனால் இது குடித்தா கொஞ்சம் டைஜஷனுக்கு எல்லாத்துக்குமே பெட்டராக இருக்குங்கிறதுனால இந்த வாட்டர் குடிக்கிறேன். இது மெட்டபாலிசம்க்குமே நல்லது. கொஞ்சம் மெட்டபாலிசம் ரேட் பூஸ்டப் பண்ணும். இந்த ட்ரிங்க் ஓமம், சோம்பு எல்லாமே ரொம்ப நல்லது. அதனால் இதை இன்றைக்கி மார்னிங் ட்ரிங்க் ஃபஸ்ட்டு ட்ரிங்க்காக இதை குடிக்கிறேன். அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாக்லேட் ஓட்ஸ் செஞ்சேன். நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாக்லேட் ஓட்ஸ் தான் செஞ்சுருந்தேன். மற்றவங்க எல்லாத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம திரும்பவும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஸ்மூத்தி செஞ்சிட்ருக்கிறதுக்கு கொஞ்சம் போரிங்காக இருந்தது. அதனால் இன்றைக்கி சாக்லேட் ஓட்ஸ் ஒரு சேஞ்சுக்காக செஞ்சாச்சு. அப்புறம் அதுக்கு மேலே டாப்பிங்காக ஆல்மண்ட்ஸும் ஸ்ட்ராபெரி ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன் ஸ்மூதி போடுறதுக்காக. இன்றைக்கி இதை டாப்பிங்க்கு வச்சாச்சு. இதை பார்த்துட்டு என் பொண்ணு இதுக்கு மேலேயே சியா சீட்ஸ் கூட கொஞ்சம் சோக் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்குமேன்னு சொன்னாள். அவள் சொன்னதுக்கப்புறம் தான் யோசித்தேன். அப்புறம் லன்ச்சுக்கு கொஞ்சமாக ரைஸு, காலிஃப்ளவர் 65 மாதிரி பண்ணியிருந்தான். டீப் ஃப்ரைடு தான், இருந்தாலும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாச்சு. போர்ஷன் கண்ட்ரோல் தான் எல்லாமே. எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம ரொம்பவும் ஒதுக்கி வைக்க தேவையில்லை. கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு கூட்டு, ரசம், இதுதான் லன்ச்சுக்கு நான் எடுத்துக்கிட்டது. நைட்டு டின்னருக்கு அதே பச்சைப்பயிறு கூட்டு, அப்புறம் 2 சப்பாத்தி, அப்புறம் ஒரு பெரிய குக்கும்பர், இந்த அவ்வளவும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். வெயிட் லாஸ் பண்ணுறச்ச நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது ப்ரோட்டீன் இன்டேக் அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபைபர் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். கேலரி டிஃபிசிட்டில் நம்ம போகணும். என்னால் வாக்கிங்கோ இல்லாட்டா ஒர்க் அவுட்டோ ரொம்ப அதிகமாக பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி சிம்பிளான முத்ராஸ்லாம் நான் கொஞ்சம் பண்ணிப்பேன் அப்பப்போ. எதுவுமே பண்ணுறதுக்கு முன்னாடி யோகா மாஸ்டர்கிட்டேயோ இல்லாட்டா ப்ரொஃபஷ்னல்ஸ்கிட்டேயோ அட்வைஸ் வாங்கிக்கிறது நல்லது. நான் யோகா ஆன்லைனில் படிச்சிருக்கேன். அவங்க சொல்லிக் கொடுத்தது இதெல்லாம் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கிற டைமில் கூட நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம். இந்த 1 வீக் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். தேங்க்யூ.